எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டிக்கு முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வேக போட்டுக்கலாம். நம்ம ஒரு முருங்கைக்காய் வெந்துட்டு ஃபுல்லாக வேகக்கூடாது, இந்த பல்ப்பெல்லாம் உள்ளே வேகணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போது இது கொஞ்சம் ஆறணுன்னு இந்த பல்ப்பை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்ப்பு அழகாக வந்துடும் உங்களுக்கு வெந்த உடனே. பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த முருங்கைக்காயெலாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது முருங்கைக்காய் சீசன்ன்றதுனால இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இதில் நிறைய அயர்ன் இருக்குது. பசங்க அப்படியே தவிர்த்துருங்க. சாம்பாரில் போட்டாலோ இது சின்ன குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கிட்டிங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது. இல்லை இதில் போட்டுக்கிறேன் நான். வெந்தயக்கீரையும் நல்லா வதக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கங்க. இல்லை அப்புறம் ஓமம் போட்டுக்கலாம். உப்பு உங்களுக்கு எப்படி தேவையோ போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவு, எனக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அது போட்டுக்கோங்க. சைடாக எடுத்துக்கிறேன் நான். இப்போ இதில் கோதுமை மாவு போட்டுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி பசைஞ்சிட்டு நான் காட்டுறேன். இதை பார்த்திங்கன்னா மாவு நல்லா பசைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ரோட்டி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முருங்கைக்காய் நிறைய இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு அதுக்கெலாம் கொடுக்கலாம். இது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். மத்தியானம் லஞ்சு கூட வெறும் தயிர், ஊறுகாய் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இது வேறு எதுவும் நல்லா இருக்காது, இதுக்கு வெறும் வாங்கியும் சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா நல்லா போட்டுட்டேன். இது நிறைய முருங்கைக்காய் இருந்தாலும் நல்லா இந்த சீசனில் நல்லா இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துருங்க. அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது.